வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ரூபாய் 500 வரை குறைக்கப்பட்டிருக்கிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆடுகள்லாம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் யார் பிரைம் மினிஸ்டர்னு தெரிஞ்சிச்சு. மறுபடியும் பழைய மாதிரியே குண்டச்சட்டையில் குதிரை ஓட்டுற கதையாகத்தான் வந்துட்டாங்க. புதிய கவர்மெண்ட் வந்திருந்தால் கண்டிப்பாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடச்சிருக்கும் இந்த நேரம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது கவர்மெண்ட் அதே கவர்மெண்ட் வந்துட்டதுனால கேஸ் சிலிண்டர்களுடைய விலை குறையுமா அல்லது பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த கவர்மெண்ட்டுடைய நோக்கமே என்னன்னா பழைய நோட்டை புதுசாக மாற்றுறது, புதிய நோட்டை பழசாக மாற்றுறது. இது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விதமான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டர் ரூபாய் 500 வரைக்கும் குறைக்கப்பட வேண்டும், குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு ரீசன்ட் டைமில் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் கிட்டத்தட்ட ரூபாய் 500 வரைக்கும் கூட குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மோடி அது அதிரடியான அறிவிப்பை எந்த நேரத்திலும் பார்த்திங்கன்னா அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸ் பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகுமான்றதை பார்க்கணும். ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை குறைவாக வரும், பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா பேசுனதை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் மட்டும் இல்லைன்னா சமைக்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லப்பா, ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் சேர்த்து தான் இதை சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டர் எந்த அப்டேட் எப்படி கொடுக்குறாங்களோ தெரியல. ஆனால் பட் கேஸ் சிலிண்டருடைய அப்டேட் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்றது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் பார்த்திங்கன்னா இருக்கிறது நண்பர்களே. ஸோ நிறைய விதமான விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பேச போகிறோம். ஸோ யுவராஜ் செய்திகளில் அடுத்தடுத்து அப்கமிங் டேஸில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் பண்ணக்கூடிய வேலைலாம் என்ன அப்படின்னா, மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யுவராஜ் செய்திகள் அப்படின்ற சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.